நான் இதுக்கு தான் தலபாட அடிச்சுக்கிட்டேன். இவன்கிட்டலாம் இந்த மாதிரி நல்ல டாஸ்க்கை கொடுக்காதீங்க, பண்ண மாட்டானோ, பண்ணவும் தெரியாது, அந்த டாஸ்க்கை அழிச்சு போடுவானோ, ஏதாச்சும் மொக்க டாஸ்க்கை கொடுத்து சும்மா உருட்டி விடுங்கன்னு சொன்னேன். கேட்டீங்களா? கேட்டீங்களா? அந்த பொம்மை டாஸ்க்கை மக்கள் எவ்வளோ விரும்பி பார்ப்பாங்க தெரியுமா? எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா மக்களுக்கு? அது மட்டும் இல்லாமல் போட்டியாளர்கள் எவ்வளோ அழகாக பண்ணுவாங்க தெரியுமா? அந்த டாஸ்க்கை போய் மாடிஃபை பண்ணி மாஸ்க் டாஸ்க்னு வீட்டுக்குள்ளே தூக்கி கொடுத்து அந்த டாஸ்க்கை புதைச்சிட்டு இருக்கானு. இதுக்கு பிக் பாஸ் நீங்களே ஒரு 9 அடிக்கு குழியை தோண்டி அதுக்குள்ள போட்டு மூடி இருக்கலாம் இந்த டாஸ்க்கை. பிக் பாஸ் காரி துப்பிக்கினே இருக்காரு வீட்டுக்குள்ள. அந்த மனுஷன் பாவம் எவ்வளவுதான் துப்புவாரு? அவருக்கும் உமிழ்நீர் காலியாகிறதா இல்லையா சொல்லுங்க? அந்த மனுஷன் காலையில எந்திரிச்சல இருந்து இவங்களை கூட்டு கூட்டு துப்புறதே ஒரு முழு நேரம் வேலையா வச்சிருக்காரு. எப்பா ஒரு டாஸ்க்கை பண்ண சொன்னா அந்த டாஸ்க்கை எப்படி பண்ணணும் சொல்லுங்க கைஸ்? ஒரு டாஸ்க்கை கையில் கொடுத்துருக்காங்க, அந்த டாஸ்கின் அடிப்படையில் இறங்கி அந்த டாஸ்க்கை சம்பவம் செய்யணுமா இல்லையா? அப்போ தானே மக்களுக்கு பிடிக்கும். அது அவங்களுக்கு தெரியும்ல. ஏன்னா இவங்களும் இந்த வீட்டுக்குள்ள எல்லாத்துக்குமே கண்டென்ட் தானே சுற்றிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு டாஸ்க்கை கொடுத்தா அந்த டாஸ்கில் படுத்து தூங்குறானோ ப்ரோ, படுத்து தூங்குறானு. ஆல்ரெடி முதல் ரவுண்டை வேஸ்ட் பண்ணிட்டாங்க, அது உங்களுக்கே தெரியும். முதல் ரவுண்டை முடிச்சு விட்டானுவன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் எல்லா ஆட்டத்தையும் கலைச்சி திருப்பி ஓகே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறாப்ல. ஓகேவா? ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும்போது நான் நினைச்சேன் பழைய மாதிரியே சண்டை வரும், கண்டிப்பாக மாற்றி இடிச்சுப்பாங்க, கண்டிப்பாக சண்டைகள் இருக்கும்னு சொல்லி ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேன் ப்ரோ. எப்பவும் போல கிடுக்கிட்டுன்னு ஓடி எல்லாருமே ஆளுக்கு ஒரு மாஸ்க் எடுத்தாங்க. சரி ஓகே, ஒரு சில பேர் கையில் மாஸ்க் வச்சுக்கிட்டாங்க. அப்போ அந்த ஒரு சில பேர்கிட்ட சண்டைகள் போகும், மாற்றி பிடிச்சிப்பாங்க நான் நினைச்சேன், நான் எதிர்பார்த்தேன் ப்ரோ. பட் அங்க நடந்தது என்னன்னா அதுதான் நடக்கல. அவங்கவுங்க ஒவ்வொரு இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. எப்படி அவங்கவுங்க ஒவ்வொரு இடத்துல போய் உட்காந்துட்டு அவ பாட்டு உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சாச்சு. நீ அதை வைக்காத, நான் இதை வைக்க மாட்டேன், இப்போ நீ நம்ம பாட்டுக்கு இருந்தா அது பாட்டு போயிடும், நம்ம பாட்டு உட்காந்துருக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. அப்போ பிக் பாஸ் ரொம்ப நேரமா பார்த்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு. கொஞ்ச நேரத்தில் பஸ்ஸர் அடிச்சிருவேன், அதுக்கு முன்னாடி உள்ள வைக்கிறதெல்லாம் வச்சிருங்க அப்படிங்கிறத சொல்றாரு. ஓகேவா? உடனே டீம்மேட்ஸ் எல்லாம் அப்படியே பயங்கர ஸ்மார்ட்டா யோசிக்கிற மாதிரி, அப்போ நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் கையில வச்சுக்கிறோம். ஏன்னா முதல் ரவுண்ட்ல 2 போட்டோ நம்ம கையில வச்சிருந்தோம், 2 போட்டோ அவுட்டு தானே. அப்போ இப்போ பஸ்ஸர் அடிச்சுட்டுனா நம்ம கையில இருக்க எல்லா போட்டோ அவுட்டு, டீலக்ஸ் ரூம் நம்ம யாருமே விட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிக்கிறாங்க. அதை பார்த்து எனக்குலாம் புல்ல அரிச்சு போச்சு காய்ஸ். எப்படி புல்ல அரிச்சு போச்சு? ஏன்னா பிக் பாஸ் எதுக்கு சொல்றாருன்னா, டைம் ஆயிட்டு இருக்கு, உள்ள வைங்க, கடைசியா இருக்க போட்டோ அவுட்டு, கடைசியா யார் உள்ள போய் மாட்டிக்கிறாங்களோ அவங்க தான் அவுட்டு, தயவு செய்து உள்ள வைங்க அப்படிங்கிறதா பிக் பாஸ் சொல்றாரு. பட் அதையே புரிஞ்சுக்க தெரியாம சும்மா உட்காந்து ஓகே நம்ம பாட்டை வச்சுட்டு இருந்தா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துட்டு எல்லாம் உட்காந்துட்டு எதுவும் மாத்தி சண்டையே போடல, யாருக்குள்ளயுமே சண்டை போல. அப்ப திருப்பி ஒரு 10-20 நிமிஷம் கழிச்சு பிக் பாஸ் ரிட்டன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு, உள்ள வைங்க, டைம் ஆக போது பஸ்ஸர் அடிக்க போறேன்னு சொல்றாரு. திருப்பி எல்லாம் உட்கார்ந்து இருக்குது. எனக்கு தூக்கமே வந்துட்டு, கண்ணு கட்டிட்டு எப்படி இழுக்குது, பொம்மை டாஸ்கா அப்படின்னு இழுக்குது. கடைசியா பிக் பாஸ் வெறுப்பாய் காரி துப்பிட்டாரு. ஏண்டா உங்கள்கிட்ட ஒரு டாஸ்க் கொடுத்தா இப்படி தான் உட்காந்துருப்பீங்களா? இப்படி உட்காந்துருந்தா மக்களுக்கு எப்படி இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்? நீங்கள் பாட்டுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து அங்கே எங்கேயோ பாய விரிச்சு படுத்துட்டு இருக்கீங்களா? எதுக்கு விளையாட வந்தீங்க? இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுங்க ஏதாச்சும், மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு காரி துப்பிட்டார். எந்த ஒரு சீசன்லையும் அந்த மனுஷன் இறங்கி இப்படி துப்புனதே இல்லை ப்ரோ. டெய்லி துப்புறாரு, டெய்லி வந்து ஒரு அரை மணி நேரம் இவனை துப்புனா மட்டும்தான் இவனை விளையாடே செய்கிறான்னு. அதுக்கப்புறம் தான் மாற்றி ஓகே வாங்க பார்கெயின் பண்ணலாம், வாங்க நான் இவங்க இதை வச்சிருக்கேன், நீங்கள் யார் இதை வச்சிருக்கீங்க, வாங்க காட்டுங்க, வாங்க நம்ம மாற்றி உள்ள வைக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஆட்டத்தையே ஆரம்பிக்கிறாங்க. எப்படி? அதுக்கப்புறம் தான் ஆட்டத்தையே ஆரம்பிக்கிறாங்க. இதில் டீலக்ஸ் ரூம் பிக் பாஸ்க்கான மாஸ்க் வச்சிருக்காங்க, இதில் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் டீலக்ஸ்க்கான மாஸ்க் வச்சிருக்காங்க. ஸோ மாற்றி கலந்து உரையாடி யார் மாஸ்க்கை உள்ள வைக்கலாம் வேணான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதில் நல்லா ஒன்று கவனிச்சுன்னா டீலக்ஸ் ரூம் எல்லாரும் சேர்ந்து கெமி இதை கொடுக்கவே மாட்டோம்னு சொல்லி நிற்கிறாங்க. ஓகேவா? இங்கே தான் எனக்கு பார்வக்கா மேலே ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு வருது. கெமி இதை கொடுக்கவே மாட்டோம், எப்படி கெமி இதை கொடுக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு நம்ம பார்வக்கா நிற்கிறாங்க. ஓகே குட், கெமி இதை கொடுக்க வேணாம். ஆனால் பார்வக்கா சபரியை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, சபரி என்ன டார்கெட் பண்றியா, என்னோட இதை மட்டும் எடுக்கிற, என்ன சபரி இப்படி டார்கெட் கேம் ஆடுறேன்னு சொல்லி கேட்குறாங்க. இது எந்த வகையில நியாயம்? இவங்க கெமி இதை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி டீம்ல சொல்லி கெமி இதை இவங்க பாஸ் பண்ணுவாங்களாம், கொடுக்க கூடாதுன்னு ஹோல்ட் பண்ணி வச்சிருவாங்களாம். ஆனா சபரி விஜய் பார்வர்களுக்கான போட்டோ எடுத்தது தப்பான். இது என்னங்க லாஜிக் இளவு? எனக்கு ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது பிக் பாஸ். சபரி பார்வக்காக்கான போட்டோ எடுத்தா அது டார்கெட்டா, பர்சனல் வெஞ்சன்ஸா எல்லாமே வா. ஆனா இவங்க கெமி போட்டோ எடுத்து வச்சு வைக்க மாட்டோம், கெமி எல்லாம் கொடுக்க முடியாது, வேற யாரை வேணா கழுங்க நாங்க தரோம் அப்படின்னு சொல்லி கேட்கறது எந்த வகையில நியாயம்? அப்ப நீங்க கெமியை டார்கெட் பண்றீங்களா? அப்ப அது வந்து நீங்க கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவீங்க, கேம்னு சொல்லுவீங்க. அப்போ ஆப்போசிட் டீம் ஆடுறது கேம் தானே, அது என்ன உங்களுக்குன்னு வந்தா மட்டும் டார்கெட்டு? அதாங்க நான் முன்னாடி இருந்தே சொல்றேன்ல, அக்காக்கு ஆப்போசிட்ல பேசினா அவங்க டாக்ஸிக், பாய்சன், ஸ்னேக், பைத்தியக்காரன், கிருக்கன், நாய் அப்படின்னு அக்கா சொல்லுவாங்க. ஓகேவா? அதே அக்கா யாரையா டார்கெட் பண்ணாங்கன்னா அது கேம்.
எப்படி அக்கா யாரையா டார்கெட் பண்ணாங்கன்னா அது கேம். மொத்தத்தில் ஒரு மாதிரி முதல் ரவுண்ட் இழுக்க ஆரம்பிச்சிட்டு, அப்போ கடைசியில் மாற்றி மாற்றி நீங்கள் கனி ஃபோட்டோ வைங்க, நாங்கள் வந்து அப்சரா ஃபோட்டோ வைக்கிறோம், நீங்கள் அப்சரா ஃபோட்டோ வைங்க, நாங்கள் திவாகர் ஃபோட்டோ வைக்கிறோம்னு சொல்லி மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டாங்க. கடைசியில் 2 ஃபோட்டோ ஸ்டக்காகி நிற்குது. ஒன்று வியானா கிட்ட நம்ம கெமி அவர்கள் ஃபோட்டோ இருக்குது, சபரி அவர்கள்ட்ட பாரு அவர்கள் ஃபோட்டோ இருக்குது. இங்கே சபரி சமயம் அவர் மூவ் பண்ணாப்ல, அது சத்தியமாக சொல்கிறேன் வேற லெவல் மூவ். என்னன்னா பிக் பாஸ் சொல்லிட்டார் அப்பவே டக்குன்னு உள்ள வைங்கன்னு சொல்லிட்டு. அப்பனால சபரி என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே நீ கெமி ஃபோட்டோ கொடுக்க மாட்டேன், கெமி ஃபோட்டோ நீ வச்சுப்பா அப்படிதானே, அப்ப இந்த டைம் நான் உள்ள வைக்கிறேன், உன்னோட போட்டோ நான் உள்ள வச்சிடறேன், பாரு போட்டோ உள்ள வச்சிடறேன். ஆனா அடுத்த ரவுண்ட்ல இதே மாதிரி வரும்போது கடைசி 2 பேர் இருப்போம்ல, நீங்க ஒரு போட்டோ வச்சிருப்பீங்க, நான் ஒரு போட்டோ வச்சிருப்பேன்ல, அப்போ நீங்க தான் அந்த போட்டோ உள்ள வைக்கணும், நாங்க வைக்க மாட்டோம், எங்க கையில யார் போட்டோ இருந்தாலும் அவங்க அவுட் ஆயிருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமை வைக்கிறாங்க. இது ஒரு பக்காவான கேம், கரெக்ட் தானே? ஏன்னா சபரி பக்காவா மூவ் பண்றாப்ல, அதுல விஜய் பாரு லைட்டா ஸ்லிப் ஆயிட்டாங்க. சரி ஓகே முதல் ரவுண்ட் நம்ம போட்டோ உள்ள போதே, சரி ஓகே நெக்ஸ்ட் ரவுண்ட் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு விஜய் பாரு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப சபரி என்ன பண்ணிட்டாப்லன்னா விஜய் பாரு போட்டோ உள்ளத்துக்கு வச்சாச்சு. கெமி முதல் ரவுண்ட்ல அவுட் ஆயிட்டாங்க. நான் சொன்னா கெமி தான் அவுட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கெமி அவுட் ஆயிட்டாங்க. 2வது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது சேம் சபரி என்ன பண்ணிட்டாப்ல, நான் ஓடி போய் விஜய் பாரு போட்டோவை எடுத்தாச்சு. எப்படி விஜய் பாரு போட்டோ எடுத்தாச்சு, திரும்பியும் விஜய் பாரு மாட்டிக்கிட்டாங்க. அப்ப திருப்பி எப்பவும் போல கத்த ஆரம்பிச்சாச்சு, டார்கெட் டார்கெட் டார்கெட், பர்சனல் வெஞ்சன்ஸ் சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சாச்சு. இது எப்படி கேம்னு வந்தா எல்லாம் நடக்கத்தான் செய்யும். அது என்ன டார்கெட், நீங்க மட்டும் கெமி அட்டாக் பண்ணலையா, கெமி இதை கொடுத்துக்க வேண்டியதானே. அவங்க கேட்டாங்க, அவங்க வந்து ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க, ப்ரோ நாங்கள் உங்கள் ஃபோட்டோ எல்லார் ஃபோட்டோயும் வச்சுருறோம், நீங்கள் கெமி ஃபோட்டோ மட்டும் ஃபஸ்ட்டு வச்சுருங்க, நாங்கள் எல்லா ஃபோட்டோயும் வச்சுருறோன்னு சொல்லிட்டு அவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க. ஓகேவா, நீங்கள் கெமி ஃபோட்டோ மட்டும் வைங்க, நாங்கள் உங்கள் எல்லா ஃபோட்டோ வைக்கணும்னு சொல்லி டிமாண்ட் வைக்காங்க. அதுக்கே இவங்க ஒத்து போல, ஏன்னா கெமி அவுட் பண்ணணும்னு சொல்லி தான் நின்னாங்க. ஓகேவா, அது அவங்களுக்கான கேம், அது ஓகே தான், நம்ம இது சொல்கிறதுக்கு. ஆனால் இவங்க ஃபோட்டோன்னு வரும்போது மட்டும் டார்கெட் தான். அப்போ இந்த இடத்துல சபரி ஒரு மூவ் பண்ணியிருந்தார்ல, முதல் ரவுண்டு நான் வைக்கிறேன், 2வது ரவுண்டை பொறுத்தவரை கடைசியில் நமக்குள்ள போட்டி வரும்போது உங்கள் சைடில் யார் இருக்காங்களோ அவங்கள உள்ள வைக்க சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்களே, அதே மாதிரி 2வது ரவுண்டில் நம்ம சபரி மட்டும் ஃபோட்டோ வைக்காமல் ஹோல்ட் பண்ணிட்டாப்ல, நான் வைக்க மாட்டேன்னு சொல்லி ஹோல்ட் பண்ணிட்டாப்ல. டீலக்ஸ் ரூம்லேருந்து எல்லாரும் போய் ஃபோட்டோ வச்சாச்சு. ஓகேவா, டீலக்ஸ் ரூமில் எல்லாரும் ஃபோட்டோ வச்சாச்சு. பாரு அவர்கள் இந்த கேமை விட்டு எவிக்ட் ஆகிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ முதல் 2 ரவுண்ட் நடந்திருக்குது. ஸோ முதல் ரவுண்டில் நம்ம கெமி அவர்களும், 2வது ரவுண்டில் நம்ம பாரு அவர்களும் அவுட் ஆயிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் ஆட்டம் சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா டீலக்ஸ் ரூம் இதுக்கப்புறம் பெருசாக பிளான் போட போகிறதில்ல, நார்மலாக இருக்க போது மாற்றி மாற்றி சண்டே போட்டுக்க போகிறாங்க. சின்ன சின்னதாக போகும். எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவலில் ஆர்குமெண்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தெரில ப்ரோ. வேணா எப்பவும் போல் நம்ம பாரு அக்கா இருக்காங்கல்ல, அவங்க ஏதாவது கத்திட்டே கிடப்பாங்க. அதனால் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் மியூட் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா எங்கள் அக்கா எப்போவுமே அவங்க மட்டும் நியாயம்னு சொல்லி கத்திட்டே இருப்பாங்க, அவங்க பக்கத்தில் போனால் ஹராஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் அக்கா மட்டும் அடுத்தவங்களை பற்றி என்ன வேணால் பேசுவாங்க, அடுத்தவங்களை பற்றி எவ்வளோ டீப்பாக வேணால் இறங்கி போய் பேசுவாங்க, அடுத்தவங்களை அடிக்கலாம் செய்வாங்க, அடுத்தவங்களை போய் கில்லலாம் செய்வாங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க. அது கேம், இவ்வளோதான். இதுதான் அக்காக்கான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது அக்கா கிட்ட அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸ் இல்லைங்க. டாஸ்க்குன்னு வந்தால் டாஸ்க், அவ்வளோதான். அதில் வந்து டார்கெட்லாம் கிடையாது. டார்கெட்னு இருந்தாலுமே அது டாஸ்க்கு தான். அதை நீங்கள் அது எப்படி டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதை விட்டு எல்லாத்துக்குமே டக்குன்னு டார்கெட் பர்சனல் வெஞ்சன்ஸ் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சா உங்கள் மேலே தான் வெறுப்புகள் அதிகமாகும். அது அக்காவுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த விஷயத்தை தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படிங்கிறத. முதல் 2 ரவுண்டு முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் இன்னும் பல ரவுண்டு இருக்குது. பட் இதில் பெரிய சிரிப்பு என்ன தெரியுமா, இந்த ரவுண்டில் வின் பண்ணுற டீமுக்கு பெரிய கிராண்ட் டின்னர் இருக்குதான். அப்போ இன்னைக்கு நைட்டே முடிய போறதில்லை, இன்னும் 3 நாள் ஆகும். புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை தான் எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க்கை முடிச்சாலும் முடிப்பாங்க. இதுதானே வீக்லி டாஸ்க்காக வச்சிருப்பாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு இடையில நம்ம எஃப்ஜே வந்து கோவப்பட்டு போனாப்ல, அது எதுக்குன்னா இந்த 2வது ரவுண்டு நடக்கும்போது சும்மா மாற்றி பாரு அவர்களும் சபரி அவர்களும் கத்திக்கிட்டே இருந்தாங்க, என்னடா வெஞ்சன்ஸ் பண்ணிட்டியாடா அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்படி கத்திக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு குறுக்க வந்து எஃப்ஜே வந்து ஒரு மாதிரி மார்க் பண்ணான். அப்போ அந்த இடத்துல சபரி திட்டி விட்டாப்ல, எதுக்கு உள்ள வந்து மார்க் பண்ணிட்டு இருக்க, நாங்கள் 2 பேசிட்டு இருக்கோம், நாங்கள் 2 பேசுகிறோம், நீ குறுக்க வரக்கூடாது சரியா, நீ குறுக்க வந்து ஏன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு எஃப்ஜேவை சபரி அவர்கள் திட்டி விட்டாங்க. ஓகேவா, திட்டி விட்டோன்னே எஃப்ஜே வந்து அதில் போய் நின்றுட்டாப்ல. அந்த ரவுண்டில் தான் நம்ம தண்ணி பழம் வந்து சார் என்னோட மாஸ்க்கை நான் தான் எடுத்தேன்னு சொல்லுவார்ல, சொல்லும் போது சைட்லேருந்து காமரதின் வந்து துப்புவாப்ல கீழே. அப்போ யாருமே திட்டலையே, அப்போ வெறுமனைக்கு விஜய் பாரு மட்டும் தானே இது பண்ணுறாங்க. அப்போ என்ன கதை, ஒரு 2 பேர் பேசிக்கிட்டாங்கன்னா அவங்க 2 பேர் மட்டும் தானே பேசணும், இன்னொருத்தவங்க வராங்கன்னு சொல்லிட்டு என்ன மட்டும் திட்டுறாரு, அங்கே விஜய் பாரு வராங்க, என்னடா கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவப்பட்டு போய் உட்காந்துட்டாப்ல எஃப்ஜே. ஓகேவா, அது காரணமே இல்லாத கோவம் தான். பட் எஃப்ஜேக்கு பலத்த வார்னிங் இருக்கும் நான் நினைக்கிறேன். வார்னிங் இல்லை, ஒரு எல்லோ கார்டே கொடுக்கலாம், அவரெல்லாம் அதுக்கு ஒரு தகுதியான ஒரு ஆள் தான். ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள் காய்ஸ், இந்த டாஸ்கில் யார் வின் பண்ணுவாங்க? இப்போவே 2 பிளேயர்ஸ் அவுட்டு, பாரு அவர்கள் கெமி அவர்கள் அவுட்டு, யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பாரு அக்கா மட்டமாக பண்ணுறக்கா.